Welcome back to Karthik's Gram. இன்னைக்கு எஸ்ஆர்எச்சோட 2 பேசர்ஸ் இவ்வளோ நாள் ஸ்டெப் அப் பண்ணாம டீமுக்குள்ள இப்போ எடுத்துட்டு வந்து உடனே ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் சைன் ஃபார் எஸ்ஆர்எச் கோயிங் ஃபார்வர்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் டிஃபீட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக் அபவுட். ஸ்ரீதர் சார், ஷாம் ப்ரோ, எப்படி இருந்துச்சு மேட்ச் இன்னைக்கு? வாஸ் த ஸ்கோர் குட் இனஃப் ஆன் த போர்ட்? பிச் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு? அண்ட் ப்ளீஸ் டெல் மீ, வை டிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் லூஸ்? இப்போ நீங்க மேட்சை பாத்தீங்கன்னாக்கா ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ எவ்ரிதிங் வெண்ட் ரைட் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அவங்க எடுத்த கால்ஸ், டிராப்பிங் உன்னத்கத் அண்ட் அதர் பீப்புள் அண்ட் பிளேயிங் டூ யங் பவுலர்ஸ். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் ஹேஸ் காட் லாட் ஆஃப் திங்ஸ். போல்டா எடுக்கிற டிசிஷன் எடுக்கிறாரு, தைரியமா ஆடுறாரு. அதை நம்ம பாராட்டணும். வாட் எவர் யூ மே சே, வந்து ஹி ஹாஸ் இஸ் ஓன் ஃபிளேர் ஆஃப் டூயிங் திங்ஸ். இந்த கேப்டன்சியே பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டவொடனே வந்து இந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் அதர் திங்ஸ் ஃபீல்ஸ் லைக் அ வெரி கான்ஃபிடென்ட் கை. அண்ட் இஸ் ஆல்சோ டெல்லிங், நான் வந்து பேட்ஸ்மேனாக இருந்தாரோட கேப்டனாக இருந்தாலும் எனக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, ஐ எம் ஃபீலிங் வெரி கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே. அதெல்லாம் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வில் பாசிட்டிவிட்டி இஸ் தேர், பயங்கர பாசிட்டிவிட்டி இஸ் தேர். அண்ட் வி ஹவ் டு கிவ் லாட் ஆஃப் கிரெடிட் டு ஷேர் வருண் ஆரன். அவரும் எஸ் given the recommendation to play both these people here, both the fast bowlers. இல்ல, எஸ்பெஷலி சார் வருணாரன் பத்தி பேசுறப்போ சீசன் ஸ்டார்டிங்ல வந்து பயங்கர ட்ரால்ஸ் இருந்துச்சு. வருணாரனையே தூக்கி போட்டு அடி அடி நடிப்பாங்க, அவர்லாம் பவுலிங் கோச். சோ பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பவுலிங் கோச்ங்கிறது வேற, பவுலருங்கிறது வேற. சோ those are two different things. இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து வருணாரன் when he came for commentary, you must have observed he is a very good tactician. Actually, the way he explained things to the public, in the television, I was very impressed actually. எனக்குமே வந்து பெரிய இம்ப்ரெசிவ்லாம் முதல்ல கிடையாது. பட் ஹேவிங் சீன் him as a expert commentator, I had my own, we have to rethink. He has got lot of critical knowledge. Maybe he did not exhibit on the field, but he can share that with the youngsters. He was seen very happy today with the new fast bowlers, and he was also instrumental in making both these people play today. அதான் சொன்னாங்க இப்போ இதுல ஹைலைட்ஸ்ல. அதனால there are lot of things which happened perfectly for them. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன் ஷார்ட் தான். அவங்க ஹைதராபாத் பேட்டிங் 3 ஸ்டீல் நீங்க பாத்தீங்க வச்சுங்க, அவங்க கம்மியா தான் அடிக்கிறாங்க, 20 ரன் கம்மியாக தான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் வந்து 3 பேர் தான். அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் அடிக்கவே மாட்டேங்கிறாரு. 30, 35, 40, 30, 40, இதுக்கு மேல போக மாட்டேங்கிறாரு. அவர் ஃபினிஷ் பண்ணவும் மாட்டேங்கிறாரு. இஸ் சப்போஸ் டு பி வெரி குட் ஃபினிஷர், பட் இஸ் நாட் ஃபினிஷிங். So, but bowling in காப்பாத்திச்சு. They were right on the money to take the top order. And it's a record that in the first over in IPL, somebody has taken 3 wickets. It has never happened. So we have to give hats off to the Praful. Yeah. So, Bro. எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த டிராவிஸ் ஷேக் அந்த ஒரு காம்பினேஷன் உடஞ்ச போதே ஓகே நீங்க போக மாட்டாங்க போல் இருக்கு. பழையபடி இன்னைக்கும் ஒரு சோக் ஒரு 160, 180 தான் போகணும்னு சொன்ன போது கேப்டன் இஷான் அவர் வந்து தனியா அந்த ஒரு பார்க்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் கிளாசன் வந்து லாசன் மாதிரி ஆடினாலும் ஒரு பால் மீட் பண்ணாம ஒரு ஓடி ஃபார்முக்கு ஆடி இருந்தாலும் கரெக்டா அந்த பினிஷிங் உள்ள ஆளை செட் பண்ணி வச்சிருந்தாரு. உங்களுக்கு கீழே வந்து அடிக்கடி அந்த அனிகேத் வர்மா அவங்களாம் வந்து அந்த அவங்களும் முடிஞ்சதை அடிச்சாங்க. நீ சொன்ன மாதிரி வந்து 210, அதாவது டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபியோட 210 வந்து பவர் பிளேக்குள்ளேயே பின்னி பெடல் எடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்க போலிங்ல என்ன ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமாருங்கிற மாதிரி வெட்டரன்ஸ் இருந்த போலிங் லைனப்பே பின்னி பெடல் எடுத்து இந்த சின்ன பசங்க இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தா அந்த சொல்லுவாங்க நம்ம எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அந்த கொடுத்தா உனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்ல வந்து தே காட் ஃபிளக்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியல. என்ன காரணம், இப்போ இந்த மாதிரி போலர்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஒரு அன்னோன் டேலண்ட், ஒரு அன்னோன் கமாடிட்டி பிக் பண்ணி எடுத்து வரும் போது பெருசா வீடியோ ரெக்கார்டு, பெருசா இந்த வீடியோ அனலிஸ்ட் அந்த மாதிரி நீங்க ட்ராக் பண்றதுக்கு ப்ரிப்பரேஷன் எதுவுமே இருக்காது. இப்போ ஐடியல் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் அப்ப நீங்க போடும்போது உனட்கட்டு போட்ட ஒரு 1000 வீடியோ இருக்கும், ஈசான் மலிங்கா போட்ட ஒரு 1000 வீடியோ இருக்கும், ரிஷப் பட்டேல் போட்ட ஒரு 10,000 வீடியோ இருக்கும். இந்த மாதிரி அவங்க காலகாலமா போட்டு வீடியோ தெரியும். ஸோ என்ன பால், என்ன ஆங்கிள், எப்படி போடுறாங்க, ஓவர் போடும், என்ன ப்ரெஷர்ல போடுவாங்க, கிராஸ் சீமா, வாபிள் சீமா, எந்த லென்த், எல்லாத்தையும் நம்ம டீகோட் பண்ணி வச்சிடலாம். இது ரியான் பரகே சொன்னார்ல, சகிப் ஹுசைனை
ஒரு தடவை என்னதான் நான் பார்த்தேன். இப்போ என்ன பீகாருக்கு ஆடும்போது நான் பார்த்தேன். இங்க நான் பார்த்ததே கிடையாது, டொமஸ்டிக்லேயே நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இஸ் வாட் மேக்ஸ் இஸ் ஐபிஎல் ஸ்பெஷல் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கமாடிட்டி. இப்போ முக்குல் அன்னைக்கு ஒரு கமாடிட்டி அன்அர்த் பண்ணாங்க, இப்போ இந்த மாதிரி கமாடிட்டி அன்அர்த் பண்றாங்க. அதுவும் ஹிஞ்ச் அடிச்ச அந்த ஹிட் த டெக் ஹார்ட் போலர் தைரியமா அடிக்கிற முடிஞ்சா நீ பாரு அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஓவர்ல பட்டு சி 210 தான் அடிச்சிருக்காங்க. ஐடியலி 20 to 30 ரன் ஷாட். ஹைதராபாத் பிச்சில் ஒரு பாட்டா தரதான் 230 250 எடுத்தாதான் நீ சேஃபு. அங்கேயே நீ வந்து மைண்ட் வந்து போயிருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல அடிக்கலாம், இவனுக்கு போன டீம் நான் டிஃபெண்டிங் டைம் அடிச்சா என்ன அடிக்கலாம் பாருன்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து போட்டாங்க. இந்த சீசன் இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் 10 விக்கெட்டும் பேசஸ் எடுத்தது. 4 விக்கெட் சகீப் அண்ட் 4 விக்கெட் வந்து பிரஃபுல். நடுவுல வந்து அந்த ஒரு ஈஷான் மலிங்க ஒரு சின்ன கேமியோ 2 தூக்கிட்டு போயிட்டாரு. ஸ்பின்னர் போட தேவையே கிடையாது, தட்டி தூக்க எடுத்தாங்க. சிவங்குமார் ஆல்ரெடி ஒரு ஒரு ப்ராடிஜி அங்க வந்து ஆல்ரெடி இருக்கிறாரு. இப்போ இந்த 2 பேர் எடுத்திருக்கிறாங்க. எஸ்ஆர்எஸ் இஸ் பிகமிங் த நெக்ஸ்ட் எம்ஐங்கிற மாதிரி தோணுது இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் டேலண்ட் ஸ்கவுட்டிங்ல. இன்னுமே வந்து டொமஸ்டிக்ல சும்மா 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 கீழிச்ச ஸ்மரன் ரவிச்சந்திரன் இன்னும் உள்ள இறங்கல. நம்ம கிளாஸ்ல இன்னும் லாங் ரோப் கொடுத்துருக்காங்க. ஸ்மரன் ரவிச்சந்திரன் இன்னும் இழக்காம இருக்கிறாங்க. ஐம் நாட் ஷூர் இட் இஸ் ஹை டைம் த கிளாஸ்ல உட்கார வச்சேப்பா, நீ சும்மா உன் பேருக்கு நீ அந்த காலத்துல அடிச்சதுக்காக நீ வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு லாயல்ட்டி கவுண்ட்டுக்கு உட்கார வச்சுட்டு ஸ்மரனை உள்ள கொண்டு வந்தா ஐம் ஷூர் இன்னும் எக்ஸ்ட்ரா 30-40 ரன் அவங்க கிட்ட இருந்து வர சான்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ ஃபில் சால்ட்டி இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்களா நேத்து ஹி ஸ்டெப்ட் அப். அந்த மாதிரி these players are too big to drop bro. Once a scamson is always a scamson. நிக்கலஸ் புரான் பதில் சொல்லு. இப்ப நீ பேசு, நிக்கலஸ் புரானுக்கு பதில் சொல்லு. ப்ரோ அவர் பட்லர் ஃபினிஷரா ஆட வச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. பட்லர் தப்பிச்சிட்டாப்ல, பட்லர் எஸ்கேப் ஆயிட்டாப்ல, வாஷிங்டன் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. ஆனா ஷாருக் கான் இன்னும் ஸ்கேம்ருக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. பூரான்னு ஸ்கேம்ரான தான் ஆயிட்டு இருக்கிறாரு. ஒரு நீ இந்த எவ்வளவு நாள் நீங்க வந்து அந்த பழைய கிரெடிபிலிட்டியில இருப்பீங்க. அந்த காலத்துல நீங்க பெரிய பிளேயர் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னுமே எத்தனை நாள் கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல கிளாசன் will definitely step up and play ன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் வந்தா ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி 1-0-0-4. அதாவது இன்னைக்கு ஹெட்மேருக்கு ரெஸ்ட் தான், பிரிட்டோரியஸ் ஆடினாரு. ஸோ டோட்டலா வந்து இதான் ஸ்கோர் கார்டு 1-0-0-0-4. ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ தேவர் அரௌண்ட் 9-4-5 சம்திங் இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங்ல. அண்ட் ஃபாலோட் பை அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் வந்து டெஸ்டே ஆள பெருசா ராஜஸ்தான் இருக்கு. இந்த டைம் தான் வந்து கொஞ்சம் டெஸ்ட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான். டானன் ஃபெரேரா இன்னைக்கு நல்லா ஆடி கொடுத்தாரு 69-44. பட் பாவம் அவரால் he was not able to cross the line. Same way for ரவீந்திர ஜடேஜா 45-32. ஜடேஜா இஸ் த பேட்டர்லாம் நான் பெருசா ரேட் பண்ண மாட்டேன், எஸ்பெஷலி இந்த டைம் அண்ட் ஏஜ்ல. பட் ஓகே, 45-32 இஸ் a decent knock. Yeah, please tell me about ராஜஸ்தான் பேட்டிங். ஓகே, தளபதி ஃபேன்கள் ட்ரிகர் ஆயிட்டாங்க. தளபதி ஜடேஜா ஃபேன் ட்ரிகர் பண்ணி விட்டேன். மஞ்சள் படை தூங்குகிறதா போட்டு விடலாம் தம்ப்நெயிலா. சார் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட். இல்ல see, once you lose 4 wickets inside 2-3 overs, they are not going to chase any total, like it's very difficult. This is the point we were speaking for Delhi that game la sir. 25-4 இருந்தாங்க அன்னைக்கு. அப்போ they were still able to fight la sir. That is what is important. They were still able to make it la. See, I think ஒரு டீம் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்கப்பா. நீ வந்து உன்னோட திங்கிங் தான் கரெக்ட்ங்கறத வந்து நீ இன்ஸ்போஸ் பண்ண பாக்குற. அது இட்ஸ் நாட் that certain things which work. Same thing, SRH 3 பிளேயர் தான் இருக்காங்க, அடியில யாரும் அடிக்கலையா? See, you cannot say like that. It all matters on how you basically land up on the game, how you as a unit you bat, you bowl and field. So இதுதான் மெயின். ஒரு கீப்பிங் ஒரு கோர் ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்போ HRH பாத்தீங்கன்னா 3 பேர் தான் பிளேயர்ஸ், 3 பேர் அவுட் தான் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல. அப்போ பேக் தான் அவங்க. ஸோ the same thing happen to any team for that matter. உன்னோட பாயிண்ட் கரெக்ட். சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பேட்டர் இருந்தா நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு டீம்னு இருக்கும்போது இதுதான் 10 பிளேட் அப்படின்னு அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் போறாங்க. தட் இஸ் 10 பிளேட் which is the team has to play around. This is what the point is. Okay. And ஆர்ஆருக்கு வந்து பேட்டிங் வந்து டவுன்ல வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. அண்ட் இந்த ரன் ரேட்டை வந்து சேஸ் பண்றதுக்கு ரொம்ப டால் ஆர்டர் ஃபார் தம். இஃப் தே லூஸ் 4-5 விக்கெட்ஸ், ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் விக்கெட் விடாம நீ ரன் ரேட் அடிக்கணும் 10 ரன், அது சான்ஸே இருக்கு. யா ஷாம், ஃபர்ஸ்ட் வந்து அதான் சொல்லலாம் கார்த்திக். they don't know what they got hit.
அவங்க வந்து அடிக்கிறாங்க, ஆனா என்ன அடிக்கிறாங்கன்னே தெரியல. என்ன லென்த்ல போடுறாங்க, இல்ல வேற பிச்சை மாத்திட்டாங்களா, என்ன பண்றாங்க, அந்த ஒரு டபுள் மைண்ட்லயே உள்ள வருவாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த 2 பிளேயர்ஸ் யாரா இவனுங்க, எங்க தான் இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நீ என்ன பார்ப்ப? சரி, ஓகே, வில் ட்ரை அண்ட் ஒரு ஒரு சேஃப் ஜோனுக்கு போலாம் தான் போவே பார்ப்ப. அடிக்க போனீங்கன்னா 49 ஆல் அவுட் அடிக்குமா இருக்கும். 10 ஃபார் 5, 20 ஃபார் ஆல் அவுட், 20 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. 10 ஃபார் 5 அங்க அந்த 2 ரன்னுக்கு ஒரு விக்கெட் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா தேவடா பிகம் 20 ஆல் அவுட். ராஜா 49 ஆல் அவுட்டுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சரா இருக்கும். பட் அங்கதான் வந்து டானான் ஃபெரேராவும் ஜடேஜாவும் ஸ்டெபிலைஸ் பண்ணி ரொம்ப அடிவான நெட் ரன் ரேட் வந்து செம்மையா மட்டியா போயிடும், பொறுமையா ஆடான்னு சொல்லிட்டு கேமை கொண்டு வந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து லுவான் பிரிட்டோரிஸ் ஏன் ட்ரை பண்ணாங்கன்னா, ஓகே, ஷெபான் எட்மாயர் அவர் அந்த வேர்ல்ட் கப் ஃபார்ம் அப்படியே மறந்து வச்சிட்டார் போல் இருக்கு. ஊருக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அந்த ஃபார்ம் அப்படியே வெஸ்ட் இண்டீஸ்ல பத்திரமா இதாப்பா வச்சுக்கோன்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டார் போல் இருக்கு. அவர் அந்த ஃபார்மை தேடிட்டு இருந்தனால தான் லுவான் பிரிட்டோரியஸ் வந்து எஸ்ஏ T20 ஓப்பனிங் ஓவர்ல போல்டேனோ வந்து போட்டு பரட்டி எடுத்தாரு ஒரு மேட்ச்லலாம். ஒரு ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஹேண்டர், அந்த மூவ்மெண்ட், அந்த ஒரு பேட் ஸ்விங் மட்டும் தான் இருக்கும், கால்கள் எதுவுமே இருக்காது. நீங்க போட்டீங்கன்னா முடிஞ்ச பால மறந்துட்டு இருந்த மாதிரி அடிப்பாரு. பட் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா கரெக்டா ஃபீல் பேஸ் வச்சு தூக்குனாங்க. இதுல ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு டாப் ஆர்டர்லயே வந்து ஒண்டர் கிட்டுக்கே இன்னைக்கு வந்து ஒரு ஃபெயிலு. நம்ம சொல்லிட்டு இருந்த ஒண்டர் கிட்டே நீங்க ஃபெயிலியர் ஆகும் போது ஐ திங்க் லா ஆஃப் ஆவரேஜஸ் காட் அப் டு ராஜஸ்தான் மாதிரி சொல்லுவேன். இந்த சர்ப்ரைஸ் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, உனட்கட் வருவாரு 4 ஓவர் 60, அடுத்து வந்து நம்ம பர்பிள் பட்டேல், ஹர்ஷல் பட்டேல் போடுவாரு, அவரு 4 ஓவர் 60, 8 ஓவர் 120 அடிச்சிருவான். மிச்ச 12 ஓவர் தானே, பொறுமையா பார்த்துலாம், ஒரு 5 ஓவர் சேசின்னு வந்துருவாங்க. இந்த சர்ப்ரைஸ் தான் வந்து அங்க வந்து இட் புல்ட் இன். ஜீஷான் அன்சாரி ஒரு 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 ரெவலேஷன் தான் போலிங் போன வருஷம் கலக்கினாரு. ஹர்ஷ் துபே கலக்கினாரு. சிவாங்குமார் இந்த சீசனு, இப்போ 2 இது புது பால்பல் சீசனு செமையா வந்து டாக்டிக்கலா அவங்க அடிச்சாங்க. ஃபுல் குடோஸ் சார். நம்ம போலர்ஸே இல்ல போலர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம், புடிச்சிட்டாங்க இன்னைக்கு. கேமரா பின்னாடி சவுண்ட் கேட்டே இருக்கு, என்ன சவுண்ட் இது? கார் சவுண்ட்ரா, கார் ஓகே இந்த ஓகே சவுண்ட்ரா, ஓகே கார் ஓகே வெயிட்டிங் லைட் போட்டிருக்கோம்ல அந்த சவுண்ட். ஓகே ஓகே சரி ஓகே ப்ரோ, அப்போ பேசுறப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, மிச்ச நேரம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. அப்படியே நம்ம எஸ்ஆர்ஹெச் கேப்டன்சி அண்ட் பேட்டிங் பத்தி பேசுறப்போ டெஃபினட்டா கிரெடிட்ஸ் டு இஷான் கிஷான் சார் சொன்ன மாதிரி. ஏன்னா போல்டான டிசிஷன்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் ஆப்வியஸ்லி யூ நீட் தட் கரேஜ் டு டூ இட். ஏன்னா உங்க லீடிங் கேப்டன் பேட் கமின்ஸோட ஆப்சன்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ரோல் கொடுத்துருக்காங்கன்னா லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லாட் ஆஃப் ப்ரெஷர் உண்டு. ஸோ ஆப்வியஸ்லி ஐபிஎல்ங்கிற ஒரு பிக் ஸ்டேஜ்ல அந்த டைம்ல வந்து நீங்க யூ ஹேவ் டு பி ப்ரிசைஸ் அண்ட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங், யூ ஆர் ஆன்சரபிள். எதா இருந்தாலும் உங்களால கேப்டன் தான் கொஸ்டின் பண்ண போறாங்க. ஸோ வாட் எவர் யூ பிரிங், வாட் எவர் யூ டூ, நீங்க பண்றது எல்லாமே வந்து இட்ஸ் ஃபார் த டீம். அதே மாதிரி பேட்டிங்ல யூ பிளேட் அ வெரி குட் நாக், 91 of 44. Any team will take it in both hands. So definite credit to Ishan Kishan. அப்படியே மூவிங் ஃபார்வர்ட், வேற எல்லாம் பேசியாச்சா? வேற you have any other points to add about Rajasthan bowling or something? இல்லப்பா, நாளைக்கு மேட்ச் பத்தி பேசலாம். ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்ட் அப்படியே வில் கோ டு டுமாரோஸ் கேம். சேப்பாக்ல ஆடுறாங்க சென்னை vs கொல்கட்டா. எம்எஸ் தோனி ஆட போறாரா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ அப்படியே நம்ம டாப் 3 கம்பேர் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ ரஹானே, ஃபின் ஆலன், கேமரான் கிரீன் இங்க, அண்ட் இங்க வந்து ருத்துராஜ், சாம்சன், ஆயுஷ் மாத்ரே. ஸோ ஹவு வுட் யூ rate out of 20? For top order, I would say KKR 17, CSK 18. ரெண்டு பேருமே டாப் ஹெவி டீம். டாப் 3 பேர் நம்பி தான் வந்து 3 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் ஃபின்னாலன், ரகுவன்ஷி, ரஹானே, இந்த பக்கம் சாம்சன், மாத்ரே அண்ட் இது அடிச்சா 3 பேரும் அடிச்சாதான் உண்டு. ஸோ 2 பேருமே ஈக்குவல் ஃபயர் பவர், 3 ரைட் ஹேண்டர்ஸ். ஐ ரேட் போத் அஸ் 18. 2 பேருமே ஈக்குவலா கொடுக்குறேன் இங்க. நானும் எனக்குமே வந்து போத் 18 தான். ஐ திங்க் ரெண்டுமே டாப் நல்லா தான் இருக்கு. ஸோ 18. அப்படியே மிடில் ஆர்டர் பேர்லாம் ரகுவன்ஷி ஆர் கிரீன் 3 or 4 ஹூவர் பிளேஸ். ஸோ லெட்ஸ் கீப் தெம். அதுக்கப்புறம் ரிங்கு, ரோமன் பவுல், அனுகுல் ராய் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் ஐ டோன்ட் சி போத் ரமன்தீப் அண்ட் அனுகுல் ராய் பிளேயிங். பிகாஸ் வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு வந்துட்டாருன்னா ஐ டோன்ட் திங்க் போத் ஆஃப் தம் கேன் பிளே. ஸோ அதனால இங்கே வந்து தூபே, சர்ஃப்ராஸ், பிரவிஸ் அண்ட் எம்எஸ்டி ஆடினா எம்எஸ்டி, ஆர் தே கேன் ட்ரை த சேம் பேட்டர்ஸ் ஆர் பிரசாந்த் வீர் ஆர் கார்த்திக் சர்மா. ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் நேற்று போன மேட்ச் வந்து டாப் ஆர்டரே ஆடி கொடுத்ததுனால பெருசாக கீழே தேவைப்படல. ஸோ அதனால தே பாட் இன் எக்ஸ்ட்ரா பவுலர். பட் அதே மாதிரி எல்லா மேட்சும் இருக்க முடியாது. ஸோ தே நீட் எக்ஸ்ட்ரா லோவர் ஆர்டர் பேட்டர் தான். ஸோ யா, இஃப் எம்எஸ்டி பிளேஸ் எம்எஸ்டி, யா, கிவ் மீ அவுட் ஆஃப் 20. KKR 15.5, CSK 16.5, because Bruce makes the difference actually. KKR 15, CSK 17. சார் சொன்ன ப்ரூவிஸ் ஃபேக்டர், தென் சர்ஃப்ராஸ் கான் ஆல்சோ நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு, அந்த ஃபேக்டரியும் கன்சிடர் பண்ணணும். டூபே இஸ் ஆல்சோ இன் குட் நிக். இந்த பக்கம் இந்த ஹெவி கேமரின் ரீன் வந்து இன்னும் அந்த ஃபயர் பவர் இன்னும் அடிக்கவே இல்லை. ஸோ அதனால KKR 15 கொடுக்குறேன், CSK 17 கொடுக்குறேன். நான் வந்து ரெண்டுமே 15 தான் சொல்றேன். ஐ எம் நாட் ஸ்டில் கன்வின்ஸ் வித் சிஎஸ்கேஸ் மிடில் ஆர்டர். ஸோ ஐ எம் கிவிங் 15 ஃபார் போத். அப்படியே ஃபாஸ்ட் பவுலிங் பேர்லாம் வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, எய்தர் ஆஃப் நவ்தீப் சைனி ஆர் உம்ரான் மலிக்,
Cameron Green can bowl. இங்க வந்து Overton, Kamboj, Khalil, Dubey. So how much would you give out of 20? KKR 17, CSK 17.5 because they are bowling in Chepauk. They are coming off with that. And Overton, I think he is turning around. He has now realized how he has to bowl in Chepauk wicket. So that is also a big factor. வெளில போட்டாரா I will not say, but in Chepauk wicket, he has known what length he has to bowl. He is surprising a lot of this thing. So I think we will bowl better as the tournament progresses because of his middle over bowling. KKR 14, CSK வந்து I would put somewhere around like 16 கொடுப்பேன். One sec, சாரி கரெக்ட். சரி, கேகேஆர் 14, சிஎஸ்கே 16 கொடுப்பேன். என்ன காரணம்னா கேகேஆரோட அந்த வின் இல்லாம இருக்கிறதே வந்து அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எவ்வளவு வீக்கா போட்டாங்கன்னு சொல்ல ரீசனா இருக்கும். போன மேட்ச் எல்எஸ்ஜி கையில இருந்த கேம் வந்து எப்படி அவங்க விட்டாங்கிறது நமக்கு ஒரு நல்லாவே தெரியும். ஸோ க்ளோஸர் கூட பண்ண முடியாத பவுலர்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. முசர்பானி திருப்பி உள்ள வந்தா நல்லா இருக்குமா தெரியாது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கலீல் அஹமத், கம்போஜ் எல்லாமே தட்டினாங்க. Overton நேற்று வந்து அவரோட ஸ்கில் வந்து வேற லெவலா ஒரு டிஃப்ரெண்டான Overton நம்ம வந்து பார்த்தோம். பட் வில் ஹி ஏபிள் டு ரிப்பீட் த சேம் திங், அதுவும் டவுட். ஸோ அதனால ரெண்டு பேரும் இந்த ரேட்ல கொடுக்குறேன். 14 ஃபார் கேகேஆர், 16 ஃபார் சிஎஸ்கே. நானும் சேம் 14 ஃபார் கேகேஆர் தான். 16.5 ஃபார் சிஎஸ்கே தரேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி பெட்டர் சிஎஸ்கே ஆப்வியஸ்லி. அப்படியே ஸ்பின் பேர்லாம் நரேன், அனுகுல் ராய், வருண் லைக்லி டு பி பேக். இங்க வந்து 100 அண்ட் அகீல் அண்ட் பத்திரானாவுமே வில் பி பேக்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் பத்திரானா ஆடினா மறுபடியும் ரோமன் பவுல் தான் டிராப் பண்ணணும். ஸோ அது எந்த அளவுக்கு பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு லெட்ஸ் அஸ்யூம் திஸ் திங். ஸோ நரேன், அனுகுல், வருண் இங்க 100 அண்ட் அகீல். ஸோ ஹவு மச் டு யூ அவுட் ஃப்ரெண்டி? KKR spin, but definitely better than CSK spin. There is no doubt about it. 17.5 for KKR, 16 for CSK. I would say ரெண்டுமே 16 தான் சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்கே போன மேட்ச் தான் முதல் விக்கெட் எடுத்தாரு நினைக்கிறேன். ஸ்பின்னர் வந்து முதல் விக்கெட் போனதை தான் எடுத்தாரு. ட்ரெடிஷனல் சேப்பாக் பிச்சுனா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பின்னுக்கு ரெண்டு பேருமே பயங்கரமா இருக்கான்னு சொல்லுவான். பாட்டா பிச்சு என்ன பாட்டா போகுதுன்னு தெரியல. அங்க இன்னும் வருண் சக்கரவர்த்தி இன்னும் ஒரு ஃபார்முக்கே வரல. சுனில் நாராயண் தான் ஜெனுவின் ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே நான் 16 சொல்லிட்டு இப்படி ஈக்குவலைஸ் பண்றாங்க. கார்த்தி, நான் வந்து 18 டெஃபினட்டா கேகேஆர் ஹாஸ் அ பவுலிங் எட்ஜ் ஸ்பின்ல. ஸோ இங்க வந்து ஐம் கிவிங் 16. அப்படியே கேப்டன்சி போயிட்டா ரஹானே வர்சஸ் ருத்து. ஹவு மச் டு யூ கிவ் அவுட் ஆஃப் 20? Rahane definitely better captain than Rutu. There is no doubt about it. 16.5 for KKR, 15.5 for CSK. Because see, Rahane doesn't have a good team, good combination. அதுதான் ப்ராப்ளமே தவிர as a captaincy material, he has managed his resources, whatever is available, better, I can say. ஓகே, ஸோ நான் ரஹானே 17 தரேன், ருத்து 15 தரேன். ஷாம்ப்ரோ உங்க பாயிண்ட்ஸ்? ரஹானே 17, கேகேஆர் 17, சிஎஸ்கே கொஞ்சம் நான் வந்து 18 கொடுக்க காரணம் தேவ் காட் த வின். என்னதான் இருந்தாலும் ஒரு வந்து டெல்லி மாதிரி ஒரு டீமை ஒரு சேசிங் இதுவா அடிக்கிற ஒரு டீமை ஈஸியா ரேம்பேஜ் பண்ண டீமை புல் டவுன் பண்ணி வச்சு 210 வச்சு ஒரு ஜேமி ஓவர்டன் டெத் ஓவர் ஆகுறதுலாம் வந்து என்ன கேப்டன்சி மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா என்னன்னு சொல்ல முடியாது. ஐ ஒன்ட் சே லைக் சார் சொன்ன மாதிரி தான் ருத்துராஜ் வந்து இன்னுமே நம்ம எதிர்பார்க்கிற அந்த லெவல் அப்படிங்கிற மாதிரி போவே இல்லை. பட் இங்க பார்க்கும்போது இங்க வின்னே இல்லை, இங்க வின் இருக்கு. ரெண்டு பேரும் போலிங் பேருக்கு தான் இருக்கு. பட் தட்டிருக்காங்கனால இது கொடுக்குறேன். Can I add one point? See, the main reason always, if you see in Chepauk, if you control the power play bowling, you will always control the game. Traditionally பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஸோ கண்ட்ரோல் பண்றது பவர் பிளேல மேக்சிமம் நீ வந்து ஸ்பின் போட தான் பண்ண முடியும் செப்பாக்ல. ட்ரெடிஷ்னலி நீ பாரு, தே மேட் த மாஸ்டர் ஸ்ட்ரோக் த அதர் டே. நம்ம ப்ரிவியூலேருந்து போட்டு இருந்தேன். அகீல் ஹுசைன் வந்து செப்பாக் விக்கெட்ல போலிங் போட்டாருனாக்க மேபி வில் கிவ் ரன்ஸ், யூ ஹேவ் சான்ஸ் ஆஃப் டேக்கிங் விக்கெட்ஸ். அன்னைக்கு நிறைய அச்சமா இருந்தது. 20 ரன் தான் கொடுத்தது 2 ஓவர்ல, விச் இஸ் மச் பெட்டர் தேன் கிவிங் 15-20 ரன்ஸ் பர் ஓவர் பை எனிபடி. அண்ட் யூ ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் டேக்கிங் விக்கெட் ஆல்சோ. அதனால ஸ்பின் நீங்க போட்டீங்கன்னாக்க யூ ஹேவ் வெரி குட் சான்ஸ். அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ் நம்ம வந்து வின் பண்ணது கேட்ச்ல பாத்தீங்கன்னாக்க அஸ்வின் போலிங் போட்டிருப்பாரு பவர் பிளேல. யூ வுட் ஹவ் கான் ஃபார் ரன்ஸ், பட் யூ வுட் ஹவ் டேக்கன் விக்கெட் ஆல்சோ. See, if you see the 12 balls, I think he has bowled 8 maiden balls. பாத்தீங்களா நீங்க? சோ இது வந்து இத்தனைக்கு 2 ஃப்ரீ ஹிட் வர இதுல காமெடி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பின் போட்டு இதே காம்பினேஷன் ஆடினாங்கன்னாக்க there is a good chance. If you control the power play bowling, then you have a very good chance. ஓகே, ஸோ அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம். இன்னைக்கு நான் எஸ்ஆர்எச் சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் நேற்று வீடியோ I'm not sure, what did you say sir? ஆறாவது சொன்னேன் நான். ரெண்டு பேருமே 6 சொன்னீங்களா? மூணு பேருமே 6 சொன்னோம். நாங்க என்ன சொன்னோம், 3 பேர் நான் எஸ்ஆர்எச் சொன்னேன்.
டேய் அந்த கார்த்தி நீ டூப்ளிகேட் கார்த்தி, நான் சொல்ல நேத்து வந்த கார்த்தி, அது நேத்து ஒத்துக்கொடு. பேட்ஸ்மேன் கார்த்தி. நேத்து நீ என்ன சொன்னா ஒத்துக்கிட்ட. முடிக்கும் போது 3 பேர் ஆரஞ்சா நசுக்கிடுவாங்க தான் சொன்னோம். சின்ன பசங்க ஆமா. ஆரஞ்சு நசுக்கிடுவாங்க தான் சொல்லி முடிச்சோம். நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா ஓகே எனக்கு இன்னைக்கு பாயிண்ட் ஒன்று உங்க 2 பேர் கிடையாது. அப்படியே நம்ம நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். கேகேஆர் சிஎஸ்கே அட் சேப்பாக். ஹூ இஸ் வின்னிங் சார்? I think CSK will win. They have a good momentum and they have a right combination. They have got it and they have to click as a bowling unit tomorrow. ப்ரோ சிஎஸ்கே. ஓகே, ஸோ நான் கேகேஆர் சொல்றேன். ஸோ கண்டிப்பா அட்லீஸ்ட் ஷேன் வாட்சனுக்காக கேகேஆர் கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க நாளைக்கு. ஸோ ஓகே, அன்டில் தென் நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க ப்ளீஸ். டிராவல் அலாங். சாரி நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் ப்ராப்பரா இது பண்ண முடியல, பட் வில் டெஃபினெட்லி சரி. கீப் இட் கன்சிஸ்டன்ட். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட், ஷேன் மாஸ்டர் மாசம் கேட்கற முன்னே அர்த்தம் டீம் தான் வின் பண்ணுங்க. சார் நான் இல்ல, ஆசைப்படுறேன்னு அவன் என்ன சொன்னேன். சொல்றான்னா, நான் இல்ல, ப்ரெடிக்ஷன் தினேஷ் சொல்லிட்டேன். இல்ல அன்னைக்கு தினேஷ் கார்த்திக் உள்ள வந்தார்ல, ஜெர்சி விட்டுல அந்த மாதிரி ஷேன் வாட்சன் நாளைக்கு என்ன பண்ணுவாரு, பேடு கட்டு உள்ள வருவாருன்னு சொல்றான். இல்ல ஷேன் சார், வாட்சன் உள்ள நான் வந்துட்டு இல்ல தட்ஸ் மை விஷன் சொல்றேன். எனக்காக ஆசைப்பட்டு நான் சொல்றேன். எனக்கு பட் இப்போ சொல்றேன் சார், இப்போ சொல்றேன், கேமரூன் நீ காசை கட்டி விடுறதை விட அந்த காசை பாதி கொடுத்து ஜெர்சியை கொடுத்து அந்த மனுஷன் உட்கார வை. ஷேன் வாட்சன் அடிக்கிறாரு மட்டும் பாரு. So, yeah, அதாவது See, you give for the you கொஞ்சம் credit logic where it's இருக்கணும். due. நீ just இல்ல because சார், you put it- even in a cricketing perspective, I feel KKR has a good chance tomorrow. That's it. சரி, you tell like that. Just because you did a podcast with somebody, it doesn't mean that you have to support that team. No. It's not about podcast, sir. It's my personal wish that I am absolutely privileged to say. So nobody can. இல்ல சார், say- நான் என்ன சொல்றேன்னா, கேகேஆர் டீம் சோ வீக்கா இருக்குது. ரவுமன் பாவலுக்குள்ள அந்த இடத்துல கூட நீங்க வாட்சன் ஆட வைங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 அடிக்க முடியுமா இல்லையா? பிகாஸ் he still has it. அந்த மாஸ்டர் லீக்ல ஆல்மோஸ்ட் he still times the ball well, he still clears the rope with ease. பேசாம அந்த மனுஷனுக்கு காசை கொடுத்து உள்ள வர வச்சிருக்கா, பேசாம புண்ணியமா போகும். So okay, until then, thank you from Smithy and Shia sir and Sham bro. Thank you.